லாஸ்ட் செஷன்ல வந்துட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு வேரியபிள் வந்துட்டு பைத்தான்ல டிக்ளேர் பண்ணோம். அந்த வேரியபிள்ல வந்துட்டு என்ன வேல்யூஸ் அப்புறம் எதுக்கு ஆக்சுவலா வேரியபிள் டிக்ளேர் பண்றோம்ன்றத பார்த்துக்கணும். பிளஸ் வந்துட்டு ஒரு வேரியபிளோட டைப் என்ன அப்படின்றது பார்த்துக்கணும். இன்டிஜர்னா வந்துட்டு டைப் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா இன்டென்ட் பிரிண்ட் ஆகுச்சு, நேமுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங்னு பிரிண்ட் ஆகுச்சு, இஸ் அவைலபிளுக்கு பூலியன் பிஓஓஎல்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகுச்சு, மார்க்குக்கு வந்துட்டு ஃப்ளோட்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு டேட்டா டைப். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஏன்ற வேரியபிள் நேமுக்கு 10ன்ற வேல்யூ வந்துட்டு ஸ்டோர் ஆகி இருந்துச்சு டிஃபால்ட்டா. ஓகேவா? இப்போ இன்கேஸ் வந்துட்டு நான் அதில் வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு அப்டேட் பண்ண போறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஏ வந்துட்டு ஆல்ரெடி 10ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ எனக்கு அதுக்கு பதிலாக வந்துட்டு நான் 20ன்னு சொல்லிட்டு நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படின்னா இப்போ நான் அகைன் என்ன பண்றேன்னா ஏ ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஏ ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துட்டு நான் அகைன் என்ன பண்றேன்னா பிரிண்ட் ஏன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். பிரிண்ட் ஏ, அதாவது என்னோட ஏன்ற வேரியபிள வந்துட்டு நான் அகைன் வந்துட்டு பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா அப்டேட்டிங். நம்ம வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அப்டேட் பண்றதுன்னு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்துட்டு ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி கொடுக்குறேன். கரெக்டா? ஸோ ஏவோட வேல்யூ 10ன்னு சொல்லிட்டு எனக்கு இனிஷியலா ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ நான் அகைன் என்ன பண்றேன்னா ஏவோட வேல்யூ 20ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அப்போ உங்க ப்ரோக்ராம் என்ன பண்ணும்னா 10 எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு 20ன்றத அந்த இடத்துல வச்சு அதுக்கு மேல வந்துட்டு 10 இருக்காது. ஸோ இனிஷியலா எனக்கு 10 இருந்தது, இதுக்கப்புறம் இருக்காது. அதுக்கு பதிலாக 20ன்ற வேல்யூ வந்துட்டு அங்கே ஸ்டோர் ஆகி இருக்கும். ஸோ நான் இன்னொரு ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குறேன். இப்போ எனக்கு ஏ வந்துட்டு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு 20ன்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸிஸ்டிங் இருக்கிற 10 ரிமூவ் பண்ணிட்டு 20ன்றத வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருச்சு. அப்போ 10ன்றது அதுக்கு மேல அவைலபிளா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேரு ஒரு வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நம்ம வந்துட்டு கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்போ ஒரே நேம் வந்துட்டு அகைன் டிக்ளேர் பண்ணக்கூடாது. டிக்ளேர் பண்ணீங்கன்னா உங்க பைத்தான் வந்துட்டு எப்பயுமே லைன் பை லைனா தான் கோட் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஏ, நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஏ பிரிண்ட் ஏ, அதுக்கடுத்து பிரிண்ட் நேம், ஒன்னொன்னா லைன் பை லைனா பிரிண்ட் பண்ணிக்கிட்டே வருதா. இப்போ இன்கேஸ் நீங்க முதல் லைன்ல ஏ 10 கொடுத்துட்டு ரெண்டாவது லைன்லயே ஏ ஈக்குவல் டு விக்னேஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ரெண்டாவது லைன்லயே ஏன்ற வேரியபிளுக்குரிய வேல்யூவை ரிப்ளேஸ் பண்ணி வைக்கும். அப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்த வேல்யூ அவைலபிளா இருக்காது. அதனால ஒண்ணு நீங்க வேற வேற வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா வேரியபிள் நேம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரே நேம்ல வேரியபிள் நேம் இருக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் நேம்ல வந்துட்டு ஸ்டோர் பண்ணணும். அண்ட் அப்டேட் பண்ணும்போதுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும். ஸோ இதுக்கு பேரு உங்களோட வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவை அப்டேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். இப்போ நார்மலா மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அடிஷன், சப்ட்ராக்ஷன் இந்த மாதிரி இருக்குது இல்லையா? ஸோ அதுக்கு வந்துட்டு பைத்தான்ல என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்றேன்னா ஒரு புது ஃபைல் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸோ ஆப்ரேஷன்ஸ் சொல்லிட்டு நான் இந்த ஃபைலுக்கு வந்துட்டு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நார்மலா வந்துட்டு நான் ஒரு 2 வேரியபிள் டிக்ளேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன்னா ஏ ஈக்குவல் டு 10ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இதுக்கு பேரு வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ வேரியபிள் ஏன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதுக்கு வேல்யூ 10ன்ற வேல்யூ நான் இனிஷியலைஸ் பண்ணிட்டு, இனிஷியலைசேஷன் அதுக்கு ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றதா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் பி ஈக்குவல் டு 20 அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ 2 வேரியபிள் இருக்குது. இப்போ 2 வேரியபிளையும் வந்துட்டு நான் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. ஆட் பண்றதுன்னா அடிஷன். கரெக்டா? ஸோ நம்ம பிளஸ் பண்ணோம்னா ரிசல்ட் வந்துட்டு எனக்கு புதுசா வந்துட்டு ஒரு நம்பர் கிடைக்கும். கரெக்டா? ஸோ புதுசா வர்ற நம்பரை நான் எதுலயாவது ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் கண்டிப்பா. அதுக்கு நான் என்ன பண்றேன்னா சி ஈக்குவல் டு ஆட் பண்றதுக்கு உங்களோட வேரியபிள் நேம். ஓகேங்களா? ஸோ ஏ பிளஸ் பி கொடுத்தா ஏல 10ன்றது ஸ்டோர் ஆயிருக்கு, பில 20ன்றது ஸ்டோர் ஆகிருக்கு.
அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி அதுல என்ன ரிசல்ட் வருதோ அதை சீன்ற ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். பிரிண்ட்னு கொடுத்துட்டு சீன் கொடுத்துறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்னோட சீன்ற வேரியபிளை நான் பிரிண்ட் பண்ண போறேன். அதுக்குள்ள என்ன ரிசல்ட் வேல்யூ இருக்கோ அது எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு என்ன ரிசல்ட் வந்திருக்கு 30 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்திருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு என்ன கிடைக்குமோ அந்த ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதை மாதிரி வேற என்னென்னலாம் இருக்குதுன்னா இப்போ நான் டி ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி, மைனஸ்க்கு நீங்க ஹைஃபன் கொடுக்கறது தான் இதுல மைனஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஈக்குவல் டு மல்டிப்ளிகேஷனுக்கு ஏ ஸ்டார் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னொரு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். டிவைடுக்கு ஏ ஸ்லாஷ் பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ பிளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஸோ நான் ஒரு இதுக்கும் ரிசல்ட்டை ஸ்டோர் பண்றதுக்கு வேற வேற நேம்ல வந்துட்டு நான் வேரியபிள் வந்துட்டு கிரியேட் பண்ணிட்டேன். சிடிஇஎஃப்னு சொல்லிட்டு நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சிக்கு பதிலாக டி வந்துட்டு நான் பிரிண்ட் பண்றேன். டினா என்ன 10 மைனஸ் 20 மைனஸ் 10 வந்துட்டு அவுட்புட். மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா 200 வரும். இதே மாதிரி டிவிஷன் பண்ணீங்கன்னா வந்துட்டு 0.2 அந்த மாதிரி வரும். ஓகேவா? டிவிஷன் பண்ணா இன்னும் வேற டிஃபரன்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் எஃப் வந்துட்டு நான் கொடுக்குறேன் அப்படின்னா 10/20 நான் பண்றேன். 0.5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. ஸோ இது எல்லாமே நமக்கு இருக்கிற மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ். இப்போ நான் என்ன பண்றேன்னா டபுள் ஸ்டெப் பண்றேன். கரெக்டா? ஸோ ஏ பிளஸ் பி ரெண்டையும் வந்துட்டு பிளஸ் பண்ணிட்டு சீன்ற வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி அந்த சீன்ற வேரியபிள் இல்லை எஃப்ன்ற வேரியபிள்ல நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ இதை நீங்க இப்போ இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் வந்துட்டு இந்த எஃப்ன்ற வேரியபிள வேற எதுக்குமே நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதை பிரிண்ட் மட்டும் தான் பண்ண போறேன். அதை ரீயூஸ் பண்ண போறது இல்லை. கரெக்டா? ஸோ வேற எங்கேயாவது கொண்டு போய் அதை ஆட் நம்பரா ஈவன் நம்பரான்னு செக் பண்றது இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க போறேன். அதை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்றேன், அவ்வளவுதான். இதுக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா எனக்கு தேவையில்லாம ஒரு வேரியபிள் வந்துட்டு வேஸ்டா தான் இருக்கும். வெறும் பிரிண்ட் பண்றதுக்கு எதுக்கு ஒரு வேரியபிள் தேவை கிடையாது. ஸோ இதை நீங்க டைரக்டாவும் பிரிண்ட்டுக்குள்ள எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்டுக்குள்ளக்கையே ஏ பிளஸ் பின்னு கொடுத்துக்கலாம், ஏ மைனஸ் பின்னு கொடுத்துக்கலாம், ஏ மல்டிப்ளை பி, ஏ டிவிஷன் பி, எது வருதோ பிரிண்ட்டுக்குள்ள ஸ்ட்ரைட்டா டைரக்டா நீங்க கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா அது ஏ பிளஸ் பின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணிட்டு என்ன ரிசல்ட் வருதோ அது பிரிண்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கும். அப்படிதான். இதுலயே வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா கமா கொடுத்துட்டு நீங்க இப்போ ஏ பிளஸ் பி, ஏ மைனஸ் பி கமா செப்பரேட்டடா நீங்க கொடுக்குறேன் 30, அதுக்கப்புறம் மைனஸ். இப்போ கமா செப்பரேட்டடா வேற வேற ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு நீங்க கொடுத்துக்கலாம் ரெண்டுக்குள்ள. ஃபர்ஸ்ட் இந்த இது பண்ணணும், செகண்ட் இந்த இது பண்ணணும். பட் இதுல இன்பில்டா என்ன நடக்கும்னா உங்க பைத்தான் ஏ பிளஸ் பி வந்துட்டு எக்ஸிக்யூட். இப்போ நான் வந்துட்டு பிரிண்ட் ஏ பிளஸ் பி கொடுத்தா ஏ பிளஸ் பி வந்துட்டு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். 10 + 20 30 சொல்றோம். அதுக்கடுத்து வெளியில இருக்கிறது பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் 30. அப்போ அந்த 30 பிரிண்ட் பண்ணிடும். இதுதான் உள்ள நடக்கிற ஆப்ரேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் உள்ள என்ன இருக்குதோ அது எதனா டைரக்ட் நம்பரா இருந்துச்சுன்னா டைரக்டா பிரிண்ட் பண்ணும். இல்லைன்னா உள்ள பிளஸ் மைனஸ் எதனா ஆப்ரேஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்டை எடுத்து அதுக்கடுத்து வெளியில பார்க்கும்போது பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் அந்த ரிசல்ட் மட்டும் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிடும். ஓகே, நம்ம இப்போ வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஏ வந்துட்டு 10, பி வந்துட்டு 20 நம்ம டைரக்டா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பட் இல்ல எனக்கு யூசர் டர்னுவான். இங்க வந்துட்டு யூசர்னா டெர்மினல்ல யூசர் என்டர் பண்ணணும். எனக்கு வந்துட்டு டெர்மினல்ல என்டர் பண்றதை நான் எடுத்து ஒர்க் பண்ணணும். அவங்க என்ன நம்பர் கொடுக்குறாங்களோ அதை ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன பண்றேன்னா input.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா நான் ஸ்ட்ரைட்டாவே வந்துட்டு ஏ பிக்கு வந்துட்டு டிஃபால்ட்டா நான் வேல்யூ எதுவும் கொடுக்க போறது. அதுக்கு பதிலாக இங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை எடுத்து நான் ஒர்க் பண்ண போறேன். டெர்மினல்ல ரன் ஆகும்போது யூசர்கிட்ட வேல்யூ கொடுக்க சொல்ல போறேன். அந்த வேல்யூவை எடுத்து ஒரு வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் அதை பிளஸ் பண்றது மைனஸ் பண்றது எல்லாம் நான் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன இது இருக்குதுன்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த இன்புட் என்ன பண்ணும்னா
டெர்மினல்ல யூசர் கொடுக்குற நம்பரை வாங்கி உங்க ப்ரோக்ராம்குள்ள கொடுக்கறது தான் அதோட வேலை. இன்புட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட், அதுதான் அதோட வேலை. ஓகே, ஸோ நான் இங்க இன்புட் என்ன கொடுக்குறாங்களோ வாங்கிருக்கேன், அதை ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல ஏதாவது ஒரு வேரியபிள். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா ஏ ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஏ ஈக்குவல் டு இன்புட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் நான் கொடுத்துட்றேன். இப்போ வெறும் இன்புட்னு கொடுத்தா யூசருக்கு என்னன்னு ஒரு மெசேஜ் கொடுக்கணும்ல, என்டர் நம்பர் ஏ இல்லை என்டர் யூசர் நேம், இதை மாதிரி நான் ஒரு மெசேஜ் அதை இந்த இன்புட்குள்ள நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்டர் நம்பர் ஏ அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். என்டர் நம்பர் ஏ அப்படின்னு கொடுத்துருவேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு இது வாங்க போறேன் யூசர்கிட்ட இருந்து, இன்புட் என்டர் நம்பர் பி அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்க என்ன பண்றேன், யூசர்கிட்ட இருந்து இன்புட்னாலே டெர்மினல்ல என்னென்ன பிரிண்ட் பண்றாங்களோ யூசர் அதை எடுத்து வந்து கோடுக்குள்ள கொடுக்கும். இப்போ அவர்கிட்ட வந்துட்டு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன், என்டர் நம்பர் ஏன் அவங்க கொடுக்கறத உள்ள கொண்டு வந்து கொடுக்கறதுல ஏதாவது ஒரு வேரியபிள் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். அதனால ஏ அண்ட் பின் 2 வேரியபிள்லாம் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கடுத்து நான் என்ன பண்ண போறேன், அதை ஆட் பண்ணி நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதனால ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். இன்புட் டாட் பிஒய்ன்னு சொல்லிட்டு ரன் பண்றேன். இப்போ எனக்கு டெர்மினல் என்ன ஆயிடுச்சுன்னா என்டர் நம்பர் ஏன்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அவங்க என்டர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த இடத்துல அப்படியே தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா 10ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்கிறேன். என்டர் நம்பர் பி லைன் பை லைனாக வரும். அடுத்து என்டர் நம்பர் பி 120 அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் 2 லைன் இருந்துச்சு, 3வது லைன்ல வந்துட்டு பிரிண்ட் பண்ண போது ஃபர்ஸ்ட் உள்ள ஏ அண்ட் பி வந்து பிளஸ் பண்ண போது பிளஸ் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ண போகுது. கரெக்டா? பட் ஆனா எனக்கு இங்க என்ன 130 வரணும் சார். ஆனா 10 அதுக்கப்புறம் 120 அப்படியே ரெண்டும் சேர்ந்து எனக்கு பிரிண்ட் ஆயிருக்கு நான் கொடுத்து. ரீசன் என்ன அப்படின்னா டெர்மினல்ல இருந்து கொடுக்குற எல்லாமே ஸ்ட்ரிங் ஃபார்மேட்ல வரும். அதாவது வேர்டிங்ஸ் ஸ்ட்ரிங் ஃபார்மேட் எப்படி இருக்கோ அந்த ஃபார்மேட்ல தான் வரும் டிஃபால்ட்டா, எப்பயுமே அப்படிதான். ஓகேவா? ஸோ இங்க இருந்து கொடுக்கறது இன்கேஸ் நம்பரா இருந்தா நம்ம தான் அதை இன்டீஜரா மாற்றணும். ஓகேங்களா? ஸோ இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். கன்வெர்ட் பண்ணாதான் ஆட் பண்ண முடியும். ஸோ இன்டீஜரா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படின்னா இப்போ நான் ஏன்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன்னா டின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது இன்டீஜரா கன்வெர்ட் பண்ண போகுது. இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் அதுக்குள்ளக்க நீங்க என்ன கன்வெர்ட் பண்ணணுமோ அதை கொடுக்கணும். ஓகேவா? நான் ஏன்ற வேரியபிள்ல இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணணும். அதனால ஏன்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே என்ன பண்றேன்னா இ ஈக்குவல் டு இன்டிஜர் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் பின்றதை நான் கன்வெர்ட் பண்ணணும். பட் ஆனால் இது வந்துட்டு நிறைய ஸ்டெப் இருக்கிற மாதிரி இருந்தா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒருக்கா வாங்கி ஏன்றதுல ஸ்டோர் பண்ணிட்டு அடுத்து ஏவை வந்துட்டு இன்டிஜரா மாற்றி இன்னொருக்கா ஒரு வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணும். ஸோ இவ்வளவு காம்ப்ளிகேட்டடா நமக்கு போக தேவையில்ல. என்ன பண்ண போறோம்னா இன்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் அதுக்குள்ள இன்புட். ஓகேவா? இப்படி நீங்க ஸ்ட்ரைட்டாவே கொடுக்கலாம். இப்போ இதுல நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன், ஃபர்ஸ்ட் வந்துட்டு உள்ள இருக்கிற பிராக்கெட்ல இருக்கிறத தான் ஃபுல்லா வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் உங்க ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிற இன்புட்டை வாங்கணும். நான் இப்போ 10ன்னு கொடுத்தேன்னா 10 வாங்கணும். 10 வாங்கி உள்ள வச்சதுக்கு அப்புறம் வெளியில என்ன இருக்குதுன்றாங்க. அப்போ இன் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் யூசர் கொடுத்தது உள்ள இருக்கு. அதை கன்வெர்ட் பண்ணி ஏ உள்ள சொல்றான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்புட் ரன் பண்ணும். இதோட அவுட்புட் வந்துட்டு இந்த இடத்துல அப்படியே. ஓகேவா? அப்போ இன் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் அந்த அவுட்புட் அது இன்டிஜரா மாறி ஏ இல்லைன்னா ஏ அண்ட் பிக்குள்ள வந்துட்டு தனித்தனியா ஸ்டோர் ஆகும். இப்போ இதை அகைன் ரன் பண்றேன். ஸோ 12 125 சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ரன் பண்றது நீங்க மேல பிளே பட்டன் பார்த்தீங்களா? டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு மேல டெர்மினல் இருக்கும். இந்த 3 டாட்ல டெர்மினல் இருக்கும். நியூ டெர்மினல் ஓபன் பண்ணிட்டு
ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் பைத்தான் ஃபர்ஸ்ட் டைப் பண்ணு. பைத்தான் டிடெக்ட் ஆகும். டிடெக்ட் ஆகும். ஓகே, அப்போ இங்க பிளஸ் கொடுத்து நியூ இது ஓப்பன் பண்ணி இங்க டெர்மினல் பிளஸ் இருக்கா, சரி பிளஸ் கொடுத்து நியூ டெர்மினல் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு பைத்தான் ஸ்பேஸ் உங்க ஃபைல் நேம். நான் இங்க பைத்தான் 3 கொடுத்துருக்கேன். இங்க பைத்தான் ஸ்பேஸ் உங்க ஃபைல் நேம். எனக்கு இன்டிஜரா கன்வெர்ட் ஆகிட்டு பிளஸ் ஆகிட்டு 137 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. 12 பிளஸ் 125 137 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட். ஓகே, ஸோ இன்புட்னா வந்துட்டு டெர்மினல்ல இருந்து இன்புட் வாங்கிட்டு டெர்மினல்ல யூசர் கொடுக்குற வேல்யூ வாங்கி நம்ம உள்ள ஸ்டோர் பண்ணி அதுக்கடுத்து நம்ம இன்டெக்ஷன்ஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இது இன்புட்ன்ற ஃபங்க்ஷன் ஒர்க்கிங். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதுதான் நெக்ஸ்ட் இருக்கிற கான்செப்ட், அதை பார்க்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி எனக்கு ஒரு பர்டிகுலர் ஆப்ரேஷன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன், நான் வந்துட்டு லாகின் பண்றேன்னு வச்சுக்கோங்க. என்னோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் ரெண்டும் சேமா இருந்துச்சுன்னா நான் லாகின் சக்சஸ்ஃபுல்னு சொல்லணும். அப்படி இல்லைன்னா லாகின் ஃபெயிலியர் நான் சொல்லணும். இது ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி கரெக்டா சக்சஸ் ஆச்சுன்னா லாகின் சக்சஸ் சொல்லணும். கண்டிஷன் பேஸ் பண்ணி நான் ஒரு ஆப்ரேஷன் பண்ண போறேன் கரெக்டா. ஸோ இன்கேஸ் வந்துட்டு எனக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சு, அதாவது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னு நான் லாகின் சக்சஸ்ஃபுல் பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா லாகின் ஃபெயிலியர் நான் பிரிண்ட் பண்ணணும். இது வந்து ஒரு கண்டிஷன் தானே. ஸோ கண்டிஷன் பேஸ் பண்ணி கோடு வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு தான் வந்துட்டு இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா இஃப் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கண்டிஷன். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நமக்கு கர்லி பிரேசஸ் இதுல வராது. இது வந்துட்டு ஜாவால ஃபார்மேட். பட் ஆனால் ஒன்லி சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் பைத்தான். ஓகேங்களா? பட் ஆனால் ஸ்ட்ரக்சர் சேம் தான். ஓகேங்களா? ஸோ இஃப் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்ல நீங்க கண்டிஷன் கொடுப்பீங்க. ஓகேங்களா? அது எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ ஏன்ற நம்பர் ஈக்குவல் டு 10 இருக்குதான்னு பாக்குறது, இல்லைன்னா யூசர் நேம் வந்துட்டு யூசர் கொடுக்கறது ஈக்குவலா இருக்குதான்னு பாக்குறது, இது எல்லாமே இஃப்க்குள்ள வரும். ஓகேங்களா? இஃப் வந்துட்டு ட்ரூவா இருந்ததுன்னா உள்ள இருக்கிறதுக்குள்ள போகும். இப்போ இந்த இஃப் இருக்குது இல்லையா, ஸோ இஃப்க்குள்ள வந்துட்டு ட்ரூ. ஓகேங்களா? இஃப் ட்ரூனா உள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். அந்த ட்ரூ எப்படி வரும், நம்ம செக் பண்றது மூலமா வரும். ஏ ஈக்குவல் டு 10 தான் அதோட அவுட்புட் என்ன இருக்கும். ஏ ஈக்குவல் டு 10 கேட்டா ஆமா ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கரெக்டா. ஸோ அதுக்கு பேரு ஈக்குவல் டு நம்ம கொடுக்கறது வந்துட்டு செக் பண்ற ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ அது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா டபுள் ஈக்குவல் டு, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா ரெண்டு இது ஈக்குவலா இருக்குதா இல்லையான்றத செக் பண்றதுக்காக டபுள் ஈக்குவல் டு. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லுவோம்னா நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெண்டு இது நாட் ஈக்குவலா இருக்குதா இல்லையான்றத செக் பண்றதுக்காக இதை யூஸ். இப்போ இது எப்படி வந்துட்டு உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும்னா, நான் இப்போ இன்கேஸ் ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்தேன்னா எனக்கு எய்தர் ட்ரூன்னு கொடுக்கும் இல்லை ஃபால்ஸ்ன்னு. இதோட அவுட்புட். ஓகேங்களா? ஏ ஈக்குவல் டு ட்ரூனா இப்போ நம்ம எப்படி ஏ பிளஸ் பி கொடுக்கும்போது நமக்கு அவுட்புட் வந்துட்டு ஒன்று ஷோ ஆகுதா, அதோட ரிசல்ட் என்னவோ அது ஷோ ஆகுதா. இதோட ரிசல்ட் என்ன இருக்குன்னா எய்தர் ட்ரூவா இருக்கும் இல்லை ஃபால்ஸா, அதோட அவுட்புட்டாக தான் கொடுக்கும். ஓகேங்களா? நம்ம ஏ பிளஸ் பி கொடுக்கும்போது பிளஸ் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி
ஏ ஈக்குவல் டு பி கொடுக்கும். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும். ஏல இருக்கிற நம்பரும் பில இருக்கிற நம்பரு, இல்லைன்னா ஏல இருக்கிற ஸ்ட்ரிங்கு பில இருக்கிற ஸ்ட்ரிங் ரெண்டும் சேமா இருக்குதான்றத கம்பேர் பண்ணும். இன்கேஸ் சேமா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுக்கும். ரெண்டுல ஏதாவது ஒண்ணுதான் வந்துட்டு அவுட்புட்டா கொடுக்கும். இதுல இருக்கிற எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் அவுட்புட் கொடுக்கும். இப்போ நாட் ஈக்குவல் டுனாலுமே வந்துட்டு ஏ அண்ட் பி நாட் ஈக்குவலா இருந்துச்சுன்னா ட்ரூன்னு சொல்லிட்டு கொடுக்கும், இல்லைன்னா வந்துட்டு ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஒரு நம்பர் ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னா ஏ வந்துட்டு பியோட அதிகமா இல்ல ஈக்குவலா, ஈக்குவல் இல்லைன்னா அதுக்கு மேல. இப்போ எனக்கு வந்துட்டு ஏ 10 இருக்குதுன்னு வைக்கலாம். அப்போ பி வந்துட்டு 10 இருக்கலாம், இல்லைன்னா 10க்கு மேல எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ பி வந்துட்டு 10, அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதுக்கு மேல ஏதாவது இருக்குதான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்க போது, இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல். So less than or equal to. So இது வந்துட்டு 10 இல்லைன்னா 10க்கு கீழே. ஓகேவா? ஸோ அப்போனா 10, 9 அதுல இருந்து 0 வரைக்கும் போகலாம். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு வெறும் கிரேட்டர் தேன். கிரேட்டர் தேன்னா 11ல இருந்து மேல எவ்வளவு நாளும் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு கிரேட்டர் தேன். இது எல்லாமே செக்கிங் பண்ணும். நீங்க ஒரு 2 நம்பர் கொடுத்தீங்கன்னா செக் பண்ணிட்டு இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். இதை வந்துட்டு லெஸ் தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ லெஸ் தேன்னா இப்போ 10 தான் நம்ம கணக்கு வச்சிருக்கிறோம் அப்படின்னா 9, 8 அதை மாதிரி வந்துட்டு உங்களுக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் 10 இருக்கக்கூடாது, 10க்கு மேலேயும் இருக்கக்கூடாது. இதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு அவுட்புட் கொடுக்கும். இப்போ உங்க இஃப் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா ட்ரூவா இருக்குதா ஃபால்ஸா இருக்குதான்றதான் எக்ஸ்பெக்ட். ஓகேங்களா? இப்போ உங்க இஃப் வந்துட்டு இஃப்க்குள்ள வந்துட்டு இங்க வந்துட்டு ட்ரூ இருக்கணும். இங்க கண்டிஷன் சொன்னீங்களா, இந்த கண்டிஷன்ல வந்துட்டு நான் இங்க கொடுத்துருக்கிற எல்லா கண்டிஷன்ஸ் வச்சு நீங்க வேலிடேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூன்னு கொடுத்துச்சுன்னா உங்க இஃப் ஸ்டேட்மெண்ட் அதுக்குள்ள இருக்கிற கோடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும். இன்கேஸ் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துச்சுன்னா எல்ஸ் உள்ள இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இந்த இஃப் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் உள்ளக்க நான் 2 நம்பரை ஈக்குவல் டு கொடுத்து கம்பேர் பண்ணலாம், நாட் ஈக்குவல் டு கொடுத்து கம்பேர் பண்ணலாம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர், லெஸ் தேன், இது மாதிரி எதை வேணாலும் நான் கொடுத்து செக் பண்ணிக்கலாம் ஒரு 2 இதை. ஓகேங்களா? ஸோ அதுல வந்துட்டு ட்ரூன்னு கொடுத்துச்சுன்னா அந்த கண்டிஷன் வந்துட்டு ட்ரூன்னு கொடுத்துச்சுன்னா இஃப்க்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸ்ன்னு கொடுத்துச்சுன்னா எல்ஸ்க்குரியது எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி தான் இஃப் எல்ஸ் கண்டிஷன் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இஃப் உள்ள கண்டிஷனு ட்ரூவா இருந்தா மட்டும் உங்களுக்கு இஃப் உள்ள என்ன இருக்குதோ அது போகும், ஃபால்ஸா இருந்துச்சுன்னா எல்ஸ் உள்ள இருக்கிறது போகும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இங்க பிரிண்ட் ஏ பிளஸ் பின் நான் கொடுத்துருக்கேன், இதை எடுத்து விட்டுருக்கேன். ஓகேங்களா? இங்க வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறது. ஸோ இஃப்னு கொடுத்துட்டு ஏ, எனக்கு ஏ வந்துட்டு ஒரு நம்பர் வரும், ஏ ஈக்குவல் டு பியா இருந்தா. ஓகேவா? அதுக்கப்புறம் கோலன், கர்லி பிரேஸ் வரக்கூடாது, கோலன் இந்த பைத்தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணும், ஏ ஈக்குவல் டு பி அப்படின்னா அந்த கண்டிஷன் வந்துட்டு எதர் ட்ரூ கொடுக்கும் இல்ல ஃபால்ஸ். கரெக்டா? அப்போ ஏ அண்ட் பி ரெண்டுமே சேம் நம்பரா இருந்தா ட்ரூன்னு சொல்லிட்டு கொடுக்கும். கொடுத்துச்சுன்னா என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு போத் நம்பர் ஆர் சேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதை பிரிண்ட் பண்ண போகும். அண்ட் இப்போ நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், கொஞ்சம் லைன் வந்துட்டு உள்ள இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உள்ள உங்களுக்கு நார்மலா வந்துட்டு லெஃப்ட் எண்ட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுறது எல்லாமே லைன் பை லைன்னா உங்க பைத்தான் ரன். இப்போ லைன் உள்ள இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இப்போ இது எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னா இந்த இஃப் கண்டிஷன் ஒர்க் ஆகுச்சுன்னா இந்த கோட் வந்துட்டு இஃப் கண்டிஷனுக்கு பிலாங்ஸ். ஓகேங்களா? இந்த இஃப் வந்துட்டு ட்ரூன்னு வந்து ஓகே ஆகுச்சுன்னா மட்டும்தான் இந்த கோட் ரன் ஆகும், இல்லைன்னா ரன் ஆகாது. எல்லா டைமும் தான் ரன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இங்கே எல்ஸ்ன்னு ஒன்று கொடுத்துக்கிறேன். எல்ஸ்னா என்ன, ஃபால்ஸ்ன்னு ஆயிடுச்சுன்னா எல்ஸ்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இங்கே நான் என்ன பண்றேன்னா பிரிண்ட்னு கொடுத்துட்டு போத் நம்பர்ஸ் ஆர் நாட் சேம், நாட் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா உள்ள இருக்கிறது
எல் சாட்டிஸ்ஃபை ஆகுச்சுன்னா இதுக்குள்ள இருக்கிறது. இது மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி கோட் ரன் பண்றது தான் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ லெஃப்ட் எண்ட்ல இருந்தா கண்டிப்பான முறையில எக்ஸிக்யூட் ஆகிட்டே தான் இருக்கு. இது வந்துட்டு கண்டிஷன் பேஸ்டா தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அது உள்ளதான் லைன் தள்ளி தான் இருக்கும். அதை நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஸ்பேஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. கோலன் வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கனாலே உள்ள தள்ளி தான் உங்க லைன் ஆரம்பிக்கும். அதுல இருந்தே டைப் பண்ண ஆரம்பிச்சு. எல்ஸ் போகும்போது மட்டும் பேக் ஸ்பேஸ் வந்துடும். ஓகேங்களா? இதுல இருந்து என்டர் கொடுத்தா இங்க இருந்தே தான் ஸ்டார்ட் ஆகும். அது இன்னும் ப்ரோக்ராம் அடிக்க போறீங்கன்ற மாதிரி இருக்கும். இல்ல நான் டைரக்டா எல்ஸ்க்கு போக போறேன்னா பேக் ஸ்பேஸ் அடிக்க லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஆரம்பிக்கும். இப்போ நம்ம இங்க கொடுத்த கண்டிஷன் வந்துருச்சா? ஸோ இஃப் கண்டிஷன் ஓகே ஆகுச்சுன்னா ட்ரூ இதுக்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும் போது, இல்லைன்னா எல்ஸ்க்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். என்டர் நம்பர் ஏன்னு கேட்குது. நம்பர் ஏ வந்துட்டு 10ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ நம்பர் பியும் நான் 10ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன நடக்கணும்னா போத் நம்பர் ஆர் சேம்னு சொல்லிட்டு வரும். கரெக்டா? போத் நம்பர் ஆர் சேம்னு சொல்லிட்டு வருதா? பட் ஆனால் எல்ஸ்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ ஏன்னா எனக்கு இங்கேயே ட்ரூ ஆயிடுச்சு. அப்போ இதுக்குள்ள இருக்கிறது எனக்கு வேலிடேட் ஆகும். இதுல இருக்கிறது உள்ளே வராது. ஓகேங்களா? இப்போ எப்போ வந்துட்டு இது ஃபால்ஸ் ஆகுதோ, இந்த ஏ ஈக்குவல் டு பின்றது ஃபால்ஸ் ஆகுதோ, அப்போ இஃப்குள்ள போகாது. ஏன்னா இஃப் வந்துட்டு ட்ரூ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணும். அப்போ டைரக்டா எல்ஸ்குள்ள போயிடும். ஸோ இங்க 10ன்னு கொடுத்து அகைன் 20ன்னு கொடுக்குறேன். டீயை போத் நம்பர்ஸ் ஆர் நாட் சேம்னு சொல்லிட்டு வந்துச்சா, நாட் ஈக்குவல். ஸோ இங்க ஃபால்ஸ் ஆகும்போது எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள போயிடும். ட்ரூ ஆகும்போது இஃப் கண்டிஷனுக்குள்ள இருக்கிறது ரன் ஆகும். நான் இஃப் எல்ஸ் பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் யூசர்கிட்ட வந்துட்டு ஆட் பண்ணணுமா மைனஸ் பண்ணணுமா நான் கேட்கறேன். ஸோ யூசர்கிட்ட நான் அவங்ககிட்டயே இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் 2 நம்பர் வாங்க போறேன். வாங்கிட்டு நீங்க ஆட் பண்ண போறீங்களா, இல்லை மைனஸ் பண்ண போறீங்களா, மல்டிப்ளை பண்ண போறீங்களா, இல்லை டிவைட் பண்ண போறீங்களா நான் கேட்கறேன். ஓகேங்களா? ஆட் பண்ண போறேன்னு சொன்னாங்கன்னா நான் அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். மைனஸ் பண்ண போறேன்னு சொன்னா சப்ராக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். மல்டிப்ளை பண்ண போறேன்னு சொன்னா மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். டிவிஷன்னா டிவைட் பண்ணி அவுட்புட். ஓகேவா? இங்க எனக்கு நிறைய கண்டிஷன் வந்துட்டு நான் செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஆபரேஷன் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டு என்ன பண்றேன்னா இன்புட் அகைன் வந்துட்டு இன்புட் வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்டர் ஆபரேஷன் டு பெர்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். என்டர் ஆபரேஷன் டு பெர்ஃபார்ம் கொடுத்துட்டு 1 வந்துட்டு அடிஷன். 1ன்னு என்ட்ரு பண்ணாங்கன்னா அடிஷன் போக போகுது. 2ன்னு என்ட்ரு பண்ணாங்கன்னா சப்ராக்ஷன் போக போகுது. 3னா வந்துட்டு மல்டிப்ளிகேஷன் அண்ட் 4னா வந்துட்டு டிவிஷன். ஓகேவா? ஸோ அவங்ககிட்ட நான் நம்பர் வந்துட்டு என்ட்ரு பண்ண சொல்றேன். இப்போ நான் இங்க என்ன செக் பண்ண போறேன்னா இஃப் ஆபரேஷன் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா நான் ஆட் பண்ணணும். கரெக்டா? ஸோ நான் இங்க என்ன சொல்ல போறேன்னா பெர்ஃபார்மிங் அடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது என்ன வரணும்னா என்ன ஆபரேஷன் பண்றேன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியும் எனக்கு பிரிண்ட் பண்ணும். அப்போ என்ன பண்ண போறேன்னா பெர்ஃபார்மிங் அடிஷன் கமா ஏ பிளஸ் பி. அப்போ என்ன பண்ணுன்னா பெர்ஃபார்மிங் அடிஷன் பிரிண்ட் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஏவையும் பியவும் பிளஸ் பண்ணி எனக்கு பிரிண்ட் பண்ணணும். இப்போ நான் ஒரு கண்டிஷன் செக் பண்ணிட்டேன், 2க்கு ஈக்குவலா இருக்குதா இல்லையா. நான் 2க்கு ஈக்குவலா இருந்தா மைனஸ் பண்ணணும். அப்போ 2 எப்படி நீ செக் பண்றது, நம்பர் 2 இருக்குதான்னு எப்படி செக் பண்றது? எல்ஸ் எல்லாம் நம்மளால செக்கிங் பண்ண முடியும். அகைன் வந்துட்டு நீங்க இஃப் போட்டீங்கன்னா திரும்ப ஒரு இஃப் எல்ஸ் கண்டிஷன் மாதிரி ஆயிடும். அதனால அதுவும் போட முடியும். அப்போ எனக்கு ஒரு இது இல்லாம மல்டிபிள் இது வந்துட்டு நான் செக் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா எல்ஸ் இஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அதுவும் கண்டிஷன் செக் பண்ணும் போது எல்ஸ் பிளஸ் இஃப் சேர்ந்தது தான் எல்ஸ் இஃப். இன்னொரு கண்டிஷன் நான் செக் பண்றது. ஓகேங்களா? ஸோ அதை ஷார்ட்டா வந்துட்டு எல் இஃப். ஸோ எல் இஃப்னு கொடுத்துட்டு ஆபரேஷன் ஈக்குவல் டு 2. ஓகேவா? ஸோ 2வா இருந்தா நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் பெர்ஃபார்மிங் சப்ராக்ஷன். ஓகேவா? கமா ஏ மைனஸ் பி. இதே மாதிரி நீங்க எவ்வளவு நாள் எழுதிக்கலாம். ஸோ நான் எல் இஃப் ஆபரேஷன் ஈக்குவல் டு 3 இருந்துச்சுன்னா அவங்க கொடுத்த ஆபரேஷன் ஈக்குவல் டு நம்பர் 3 இருந்துச்சுன்னா
நான் என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் பெர்ஃபார்மிங் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ கமா ஏ இன்டு பி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இன்னொன்று செக் பண்றேன். எல்இஃப் ஆப்ரேஷன் ஈக்குவல் டு 4 இருந்துச்சுன்னா பிரிண்ட் பெர்ஃபார்மிங் டிவிஷன். ஓகேவா? ஸோ பெர்ஃபார்மிங் டிவிஷன் கொடுத்துட்டு A/B அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் எதுவுமே இல்லை, அவங்க 4 நம்பர் இல்லாம புதுசா ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நான் என்ன பிரிண்ட் பண்ண போறேன்னா இன்வேலிட் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணி. ஏன்னா ஒரு சிலர் அந்த நம்பர் இல்லாம எதனா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த இதுல எதுவுமே மேட்ச் ஆகாத பட்சத்துல இன்வேலிட் ஆப்ரேஷன் நான் பிரிண்ட் பண்ணி வைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு இஃப் தான் இருக்க முடியும், ஒரே ஒரு எல்ஸ் தான் இருக்க முடியும். இன்பிட்வீன் நீங்க இன்னும் ஏதாவது செக் பண்ண போறீங்க அப்படின்னா எல்இஃப் நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம் எத்தனை டைம். ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு ஆப்ரேஷன்ல 1ன்னு கொடுத்தாங்கன்னா 1 டபுள் ஈக்குவல் டு 1 ரெண்டுமே சேமா இருந்துச்சுன்னா ஆட் பண்ண போது, இல்லைன்னா சப்ராக்ட் பண்ண போது, மல்டிப்ளை டிவிஷன் ஒரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நான் இந்த இதை வந்துட்டு ரன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்டர் நம்பர் ஏன்னு சொல்லிட்டு கேட்குது, 12ன்னு கொடுத்துக்கிறேன். அடுத்து 24ன்னு கொடுத்துக்கிறேன். எனக்கு என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு கேட்குது. ஸோ நான் 3ன்னு கொடுத்துக்கிறேன். 3ன்ற நம்பர் வந்துட்டு மல்டிப்ளிகேஷன். கரெக்டா? ஸோ 3ன்னு கொடுத்துட்றேன். இதை வந்துட்டு நான் இன்டா கன்வெர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ரேஷனையும் நான் இன்டா கன்வெர்ட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ ஸ்ட்ரிங்கையும் ஒரு இண்டிஜரையும் என்னோட இது கம்பேர் பண்ண ட்ரை பண்ணுது, அதனால கண்டிப்பா ஃபால்ஸா தான் இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா இதையும் இண்டிஜரா கன்வெர்ட் பண்ணிடுறேன். அகைன் வந்துட்டு 10ன்னு கொடுக்குறேன், 24ன்னு கொடுக்குறேன். ஆப்ரேஷன் வந்துட்டு 3 பெர்ஃபார்ம் பண்ண போறேன். ஸோ எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு? பெர்ஃபார்மிங் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு எனக்கு வந்துட்டா. ஸோ பெர்ஃபார்மிங் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு வந்துட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எனக்கு அவுட்புட். கேஸ் வந்துட்டு நான் இதுல இல்லாத ஒரு நம்பரை கொடுக்குறேன் அப்படின்னா 10ன்னு கொடுக்குறேன், 12ன்னு கொடுக்குறேன், 5ன்னு நம்பர் கொடுக்குறேன். எனக்கு அந்த நம்பரே கிடையாது. அப்போ இன்வேலிட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இதுல மேட்ச் ஆகுறது மட்டும்தான் உள்ள இருக்கிற கோட் ரன் ஆகும், மீதி எதுவுமே ரன் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி ரன் பண்றது தான் நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷன் யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்இஃப் நீங்க எவ்வளவு கொடுத்துருக்கோம் ஹையரா இருக்கலாம், அதுல பிரச்சனையே கிடையாது. இஃப் எல்ஸ் கண்டிஷன் நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா?